கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் நம்பிக்கையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 128 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ் மெசேஜில் இன்றைக்கு நம்பிக்கையை பற்றி நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம். நம்பிக்கை என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆசை நிறைவேறும் என எதிர்பார்ப்பது. நம்முடைய கர்த்தருடன் நித்திய ஜீவனை எதிர்பார்க்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்பிக்கை முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் அன்றாட வாழ்விலும் நல்ல விஷயங்களுக்காக ஏங்குகிறோம். மகிழ்ச்சியான திருமணம், குழந்தைகளுக்கு சிறந்த வாழ்க்கை, வேலை முயற்சிகளில் சாதகமான முடிவு என்று எதிர்பார்க்கிறோம். எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எழுதப்பட்டுள்ளது. அதுபோல ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது, உண்மையான நம்பிக்கை செயல்களில் வெளிப்படும். ஆம், செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்தது என்று யாக்கோபு சொல்கிறார். சோதனைகள் மத்தியிலும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் சகிப்பு தன்மை வளரும். சோதனைகளை வெற்றிகரமாய் சமாளிக்க ஒரு கிறிஸ்தவர் ஞானத்திற்காக தேவனிடம் கேட்க வேண்டும். அதுவும் தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். நாம் சகித்திருந்தால் கர்த்தரின் அங்கீகாரத்தை பெற முடியும். நாம் நம்பிக்கையை விட்டுவிடாமல் கடைசி வரை தேவனுக்கு உத்தமமாயிருந்தால் அவர் உதவி செய்வார். கர்த்தரிடம் நெருங்கி வாருங்கள், அப்போது அவர் உங்களிடம் நெருங்கி வருவார் என்று யாக்கோபு சொல்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக பாடுகள் பட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை நெருக்கமாக பின்பற்றி வரும்படி உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துவிட்டு போனார் என்று பேதுரு சொல்கிறார். ஆம், என கண்பானவர்களே, நாம் நம்பிக்கையுடன் வாழ்வோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் செய்ய கிருபை தாருங்க. பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தையும் எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.